மராட்டியத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் அம்மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்த நிலையில் இந்தியாவில் இதுவரை விமான விபத்துகளில் உயிரிழந்த அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் குறித்து இப்போது பார்க்கலாம். சுதந்திர இந்தியாவை உலுக்கிய முதல் விமான விபத்து முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் மகனான சஞ்சய் காந்தி மரணமடைந்த விமான விபத்துதான். தேசிய அரசியலில் தீவிரமாக இயங்கிய சஞ்சய் காந்தி 1980 ஜூனில் டெல்லி ஃபிளையிங் கிளப்பின் புதிய விமானம் ஒன்றை இயக்கிய போது கட்டுப்பாட்டை இழந்ததால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தார். 2001 செப்டம்பரில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான மாதவராவ் சிந்தியா சென்ற விமானம் விபத்தில் சிக்கியது. உத்தரப்பிரதேசத்தின் மணிப்பூரி மாவட்டத்தில் நிகழ்ந்த இந்த விபத்தில் மாதவராவ் சிந்தியா மரணமடைந்தார். 2002 மார்ச் 3ஆம் தேதி ஆந்திராவின் கிருஷ்ணா மாவட்டத்தில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் மக்களவை முன்னாள் சபாநாயகரான GMC பாலயோகி உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து 2009 செப்டம்பர் 2ஆம் தேதி ராயலசீமா பகுதியில் உள்ள நல்லமலையில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் ஆந்திர முதலமைச்சராக பதவியில் இருந்த YS ராஜசேகர ரெட்டி உயிரிழந்தார். சுமார் 24 மணி நேர தேடுதலுக்கு பிறகே ஹெலிகாப்டர் விழுந்த இடம் கண்டறியப்பட்டது. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவாக தீவிர பரப்புரையில் ஈடுபட்ட பிரபல நடிகை சௌந்தர்யா சென்ற ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. பெங்களூருவிலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே நிகழ்ந்த விபத்தில் சௌந்தர்யா உயிரிழந்தார். 2021 டிசம்பரில் தமிழ்நாட்டின் குன்னூர் அருகே நிகழ்ந்த ராணுவ ஹெலிகாப்டர் விபத்து இந்தியாவை அதிர வைத்தது. முப்படை தலைமை தளபதியான பிபின் ராவத் சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்துக்கு புறப்பட்டார். தரை இறங்குவதற்கு 7 நிமிடங்கள் முன்பாக ஹெலிகாப்டர் விழுந்து விபத்துக்குள்ளானதில் பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட 11 பேர் உயிரிழந்தனர். இந்த வரிசையில் தற்போது மராட்டிய மாநிலம் பாராமதியில் நிகழ்ந்த விமான விபத்தில் அம்மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்தது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.